गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 22ஆம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை, ஆனி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தந்தையோடு சிறு சிறு வாக்குவாதங்களோ ஏதாவது மன விரக்திகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தையினுடைய உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் சிறு வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகளோடு பேச்சுவார்த்தைகள்ல நீங்க நிதானமான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த தொழில் முயற்சிகள் இல்லைன்னா வேலை ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளுக்காக அதனுடைய பண தேவைகளுக்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தைக்காக ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கோவில் ரீதியிலான பணிகள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இல்லைன்னா தந்தை வழி சொத்துகள் இல்லைன்னா வெளிநாட்டு சொத்துகள், இதன் வழிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி சொத்துகள் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு இருக்கிறது. பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இல்லைன்னா உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது இடையூறுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவியின் சகோதரர் இல்லைன்னா சகோதரரின் மனைவி, இவர்கள் வழிகள்ல ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இடுப்பு சார்ந்த தொந்தரவுகள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக அவசியமானதாக இருக்கிறது. வழக்கு ரீதியிலான பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளாம இருக்க வேண்டியதும் இன்றைக்கு அவசியமானதாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். முக்கியமான செயல்பாடுகள்ல நீங்க நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது 2 மடங்கு லாபங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளையும் நம்மளுடைய முக்கியமான செயல்பாடுகள், தேவைக்கான செயல்பாடுகள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு
நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மையான செய்திகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். குடும்ப ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நீங்க அதிகமான ஆதரவுகள் உங்களுடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு தருவீர்கள். உங்களுடைய உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல அதிகமான அக்கறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதன் வழிகள்ல தேவையில்லாத தொந்தரவுகளோ இல்லைன்னா அதற்கான முயற்சிகள்ல இடையூறுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவினர்கள் வழிகள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுடைய வழிகள்ல உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள் அவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை குறித்த கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் காரணமாக சொந்த ஊரில் இருந்து வேறொரு இடத்திற்கு போய் தங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியிலான எண்ணங்கள், ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உயர்கல்விக்கான தகுதி தேர்வுகள்ல சிறு சிறு தடைகளோ எதிர்பாராத பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த வழிகள்ல இருக்கக்கூடிய பகைவர்கள் வழிகள்ல எதிர்பாராத தொல்லைகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனநிலையில ஒரு தேவையில்லாத குழப்பமான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கலைத்துறைகள்ல பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா அரசியல் சார்ந்த பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வேலைகள்லயோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்கள்லயோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொண்டு செய்யக்கூடிய பயணங்கள் இன்னைக்கு நல்ல முறையில லாபகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு தொடர்புகள்ல ஈடுபட போறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள் இந்த மாதிரியான வேலைகளை எடுத்து செய்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த செலவுகள் செய்யும் போதும் நிதான நிலைகள் அவசியம். கடன் வாங்குறது ரொம்ப அவசர தேவைகள் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கலாம். தேவையில்லாத அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்காம இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மேற்கொள்ளும் முக்கியமான விஷயங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகள் நமக்கு எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த வேலைகளை இன்னைக்கு கையில் எடுக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், வரன் பார்க்கும் விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு உறவிலேயே வரன் தேடும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அம்மா வழியில ஏதாவது வரன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
உறவு முறைகள்ல பயணங்கள் போகக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உறவினர்கள் ரீதியில நல்ல முறையில நட்புகள் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக வியாபார ரீதியிலான எண்ணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதன் ரீதியில ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவிக்கும் உங்களுடைய அம்மாவிற்கும் ஒரு இணக்கம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்காக ஒரு சிலருக்கு கட்டிடம் தேடும் விஷயங்கள், மனை பார்க்கும் விஷயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளோடு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக ஏதாவது ஒரு சிறு மன விரக்தி இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வழியில சிறு சிறு தொந்தரவுகளோ இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தங்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. இறை ரீதியிலான பயணங்கள் போகக்கூடிய சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஒரு இறை ரீதியிலான பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. வீடு, வண்டி, மனை இதன் வாங்கும் விஷயமாக பேங்க் ரீதியில ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறீங்கன்னு சொன்னா அதன் வழிகள்ல லாபகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரிகின்ற நாளாக இருக்கின்றது. நம்ம எந்த வேலைக்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கிறோமோ அந்த வேலைகள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கின்ற விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். நண்பர்களோடு இருக்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏதாவது தொந்தரவுகள் இவ்வளவு நாளா இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மன ரீதியிலையும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பண வரவுகளும் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளையும் இன்னைக்கு எடுத்து செய்யும் போது பலவித நன்மைகள் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். இளைய சகோதரரோடு வீணான கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல சற்று நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாமனாரோடு ஏதாவது கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. காது சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகளை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எதிர்பாராத செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வரவுக்கு மேல செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவசியம் அப்படிங்கறதுல மட்டும் நம்ம செலவு செஞ்சுக்கிட்டானா போதுமானது. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம். வயிறு ரீதியிலான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வழக்குகள் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால தேவையில்லான பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. முக்கியமான ஆவணங்கள், ஒரு பத்திரங்கள், காசோலை ரீதியிலான விஷயங்கள், நம்மளுடைய சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கு. வெளியே எடுத்துட்டு போகும்போதும் கொஞ்சம் கவனமா வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில ஏதாவது
தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வேலையாட்களோடு பேசும்போது நிதானமாக பேச வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். முக்கியமான வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வீண் வம்புகளை, தகராறுகளை இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. மனநிலையில முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள்ல தடுமாறும் சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கடித ரீதியிலான ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அச்சுறுத்தல் ரீதியிலான விஷயங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் உடல்நிலையில தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களை மேற்கொள்ளும் போதும் அதுல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும் இன்னைக்கு. அதனால கொஞ்சம் கவன நிலைகள் எடுத்து நம்ம கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சந்தோஷங்கள், ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திற்குள்ளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில குடும்பத்திற்கான ஆதரவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப வழிகள்ல பிள்ளைங்க வழியில இன்னைக்கு குடும்பத்திற்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள், விநாயக பெருமானை வழிபடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை இன்னைக்கு மேற்கொள்வது மிகவும் உகந்த ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இறை ரீதியிலான பேச்சுகள் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உறவினர்கள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தாத்தா இருக்கிறார்னா அவர் வழியில ஏதாவது உதவிகளோ வேறு ஏதாவது ஒரு நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை, மனநிலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறு விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கர்ப்பப்பை ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள், கதா காலட்சேபம் புரிகிற விஷயங்கள், இந்த மாதிரி இறை ரீதியிலான முயற்சிகள், ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. பூஜைகள், பிரார்த்தனைகள் இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஈடுபாடுகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இறை ரீதியிலான மந்திரங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனதிற்கு பிடித்தவர்கள் வழியில ஏதாவது உதவிகளோ நன்மைகளோ நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள்ல சிறு தடுமாற்ற நிலைகள் அதிகமாக இருக்கும். மனநிலையில ஒரு பதற்ற உணர்வு, பய உணர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நாம் ஒரு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சரிவர செயல்பட முடியாத நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், நம்மளுடைய தேவைகளுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது அது 2 மடங்கு லாபங்கள் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் வழியில நமக்கு பலவித நன்மைகள் தரக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள்ல இருக்கின்றது.
உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். புதிதாக வீடு வாங்கலாம், வண்டிகள் வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள், ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல அதிகமான முயற்சிகளும் ஈடுபாடுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு திணறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லைன்னா ஒரு சிலருக்கு மன ரீதியில ஏதாவது விரக்திகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலைமுடி, ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், இந்த மாதிரியான இடங்கள்ல உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. சிறு சிறு தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய திருத்தல தரிசனங்களுக்கு போகக்கூடிய சிந்தனைகளும் ஈடுபாடுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீட்டில் இறை சார்ந்த சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வசிக்கும் வீட்டையே கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதன் ரீதியில ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபாரங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சுய முயற்சிகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். எடுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மாவின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் மனநிலை சார்ந்த விஷயங்கள்லையும் சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவினர்கள் வழியில ஏதாவது மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தியானம் இல்லைன்னா யோகா இந்த மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளும் போது நம் மனதிற்கு ஓரளவு ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள் குறித்து வயது முதிர்ந்த நபர்களிடமோ அப்படி இல்லைன்னு சொன்னா அனுபவசாலிகளிடமோ அந்த விஷயத்தை குறித்து அதுக்கப்புறமா கேட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யறதுக்கான எண்ணங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் உங்களோடு சேருவதற்கான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு பயணம் போறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த விஷயத்தை நம்ம எடுத்து செய்யறோமோ அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய தேவைகள் சார்ந்ததாக எடுத்து செய்யறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். இளைய சகோதரர் வழியில எதிர்பாராத வீண் செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மாமனார் வழியில ஒரு சில செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகள்ல தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன தைரியம் அதிகமாக இருக்கும். ஆனா செய்யக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு நிதான நிலைகள் அவசியம். இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய வழிகள்ல வேலையை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா பண விரயங்களோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால முடிவுகள் எடுக்கும் போது நிதானமா எடுக்கணும். தேவையில்லாத பணங்கள் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் வழியில ஏதாவது
மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் உடைய நாளாக இன்றைய நாள்ல இருக்கிறீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகளும் இன்னைக்கு உண்டு. சிறு சிறு எதிர்பாராத செலவினங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரகசியமான செயல்கள் வழிகள்ல ஏதாவது செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான சக்திகளை பெற வேண்டிய கட்டாயங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மறைத்து வைத்திருக்கின்ற ஆவணங்கள், ஆதாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கிறது. பணம் கொடுக்கலின் போது அதற்கான பத்திரங்களை முறைப்படி வாங்கிக்க வேண்டியது இன்றைக்கு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பணமா போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஆவணங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடைமைகள், பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அதிக கவன நிலைகள் செலுத்த வேண்டியதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பணம் தருகின்ற விஷயங்கள் இல்லைன்னா வேற ஏதாவது முக்கியமான பொருட்கள் தர்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாகவும் முடிஞ்சா அதை தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாக எடுத்து செய்யும் போது அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போதும் நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள், ஆரோக்கியங்கள் எல்லாம் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். வர வேண்டிய லாப பணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்துக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு மன விரக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு இறை ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. இறை சார்ந்த கலைகள் கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள், நூல் சம்பந்தமான வேலைப்பாடுகள், குறிப்பா அந்த டெய்லரிங் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரியான கலைகள், மூலிகை சார்ந்த கலைகள், இந்த மாதிரியான கலைகள்ல அதிக ஆர்வங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒப்பந்தங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அதன் வழியில குறிப்பிட்ட அளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில குடும்பத்திற்கான ஆதரவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரருக்கு மன ரீதியில ஒரு விரக்தியான சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கான முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு இருக்கும். இறை சார்ந்த பேச்சுகளால அடுத்தவர்களை கவரும் வண்ணம் நம்மளுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆரம்ப கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் எட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சாஸ்திர சம்பிரதாயங்கள் சரிவர கையாளக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இதை முறைப்படி நம்ம சரியா செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகளும் ஈடுபாடுகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளியே சாப்பிடுவதை ஓரளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. முடிஞ்சா வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட வேண்டியது மிகவும் இன்றியமையாததாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு
உடல் நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உடல்நல குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில பலவித நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகளை கையாள வேண்டிய கட்டாயங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சாலை சார்ந்த பகுதிகள், தொழில்முறை சார்ந்த பகுதிகள், இல்ல வீட்டிலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேலைகள் செய்யும் போது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதே மாதிரி மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தொழில் இல்லைன்னா வியாபாரம் குறித்த புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய புனித பயணங்கள் சார்ந்த ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் வியாபாரங்கள்ல உங்களுடைய சுய உழைப்பு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கௌரவ பதவிகளை எல்லாம் ஏற்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கான மரியாதைகளும் அந்தஸ்துகளும் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கிறீர்கள். உயர் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் வரக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள்ல இருக்கிறீர்கள். குடும்ப ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாகி குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்குள்ள வேறு வேறு விதமான ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள், மன விரக்திகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால கணவன் மனைவிக்குள்ளாக கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது அரசு முறைகள் வழிகள்ல அபராதங்கள் கட்டக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மாமியாரோடு இருந்த மன வருத்தங்கள் ஏதாவது இருந்திருந்தா அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் முறைகள்ல இருந்த இடர்பாடுகள் இல்லைன்னா பிரச்சனைகள் இதெல்லாம் குறைஞ்சு தொழில் முறைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல பேச்சுவார்த்தைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல சிறு சிறு தடுமாற்ற நிலைகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல் இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதன் வழிகள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து செய்ய வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொண்டு போகின்ற பயணங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு ஏற்ற உகந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கிறீர்கள். உங்களுடைய ராசியான நிறம் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். அப்பா வழியில சிறு சிறு செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கிறீர்கள். தந்தை வழி உறவுகள் வழியில சந்திப்புகள் இல்லைன்னா ஏதாவது செலவினங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுத்து
செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் வழிகள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய இறை ரீதியிலான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இறை ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகளோ ஈடுபாடுகளோ அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உள்ளது. ஏதாவது கடன்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடன்களை எல்லாம் திருப்பி அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகளுக்கு பணம் தந்து உதவக்கூடிய செயல்பாடுகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உறவு முறைகள் நம்மளிடம் ஏதாவது கடனாக பணம் கேட்கிறாங்கன்னு சொன்னா அதற்கான ஒரு கடன் தந்து உதவக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படுகின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படும். கோவில் ரீதியிலான வேலைகள் வழிகள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அன்னதானம் செய்யக்கூடிய சிந்தனைகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. பாத பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் பூர்வீக சொத்துகள் இதன் சார்ந்த விற்பனை ரீதியிலான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில ஏதாவது ஒரு விரக்தியான உணர்வுகள் நம்மளிடம் அதிகமாக இன்றைக்கு காணப்படும். முக்கியமான பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதன் வேலை சார்ந்த விஷயங்கள்ல சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தையின் உடல்நிலை இல்லைன்னா மனநிலையில ஏதாவது ஒரு விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கிறது. எதிர்பாராத மறைவான விஷயங்கள் வழிகள்ல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுயநலமற்ற எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யறதுல பெரிய வல்லவர்களாக இன்றைக்கு திகழ்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழியில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்துல அது மேலும் வளருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரொம்ப அவசர தேவை பணம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம வாங்கிக்கலாம். அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு சூழலும் நமக்கு சாதகமா அமைகிற மாதிரியான ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்வது உகந்த நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில சிறு கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல இவ்வளவு நாளா இருந்த தடைகள் இல்லைன்னா ஏதாவது இடையூறுகள் இதெல்லாம் இருந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு அந்த ஒப்பந்த ரீதியிலான வேலைகள் எல்லாம் நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த காரியங்கள்ல எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் குறைஞ்சு அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முன்னேற்றமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள்னால ரொம்ப நாளா அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான ஏதாவது ஒரு மருத்துவ தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் நீங்குவதற்கான
முன்னேற்றத்திற்கான நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உறவுகள் வழியில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் சரியாகி இன்னைக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவங்களோடு மீண்டும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதே மாதிரி மூத்த சகோதரர் வழியில பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் அவசியம். அவருடைய மனநிலையில ஒரு விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத வீண் செலவுகள் அதிகமா வந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் ஓரளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கொடுத்த பணங்கள் எப்பயாவது நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றது. அவர்கள் வழியில நமக்கு ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கும். அதனால பண உதவி செய்யும் விஷயங்கள், கடனாக உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் உடல்நிலையில காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது பெரிதாக நமக்கு கை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். இறை சம்பந்தமான பணிகள் ஒரு சிலருக்கு எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிதாக தொழில் ரீதியிலான ஈடுபாடுகள், வியாபார ரீதியிலான ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நூல் சம்பந்தமான வேலைகள், அதாவது த்ரெட் சம்பந்தமான வேலைகள், அந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். டெய்லரிங் சம்பந்தமான விஷயங்கள், மூலிகை சார்ந்த விஷயங்கள் விற்பனை, இந்த மாதிரியான ஒரு தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுத்து அது நல்லபடியாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபார ரீதியிலான முயற்சிகள் உங்களுக்கு பெருமளவு கை கொடுக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், வேறு ஏதாவது பணிகள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல மனைவி வழியில இல்லைன்னா நண்பர்கள் வழிகள்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில்முறை வியாபாரம் ரீதியிலான வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இதெல்லாம் போவதற்கான முயற்சிகள் சிலருக்கு எடுக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில்முறை ரீதியிலான சந்திப்புகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா வியாபாரம் தொடங்கும் முயற்சிகளாக வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் லாபகரமானதாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற நபர்களுக்கு அந்த தொழிலை சுயமாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இதன் வழியில ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புனித பயணம் செல்லுவதற்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய தொழிலுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் வழியில எதிர்பாராத நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகளும் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி
நல்ல முன்னேற்றம் உடல்நிலையில காணப்படும். எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கும் போதும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால கவனச்சிதறல் இல்லாம கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.